அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அசர் தொழுகைக்கு பின் ஜனாசா தொழலாமா? கேள்வி கேட்பவர் தென்காசியை சேர்ந்த ஜாகிர் ஹுசைன். இதனுடைய பதில்: அசர் தொழுகைக்கு பின்னால் எந்த தொழுகையும் தொழக்கூடாது என்ற கருத்தில் இந்த ஹதீஸ் கேட்கப்படுகின்றது. அசர் தொழுகைக்கு பின்னால் எந்த தொழுகையும் தொழக்கூடாது என்ற கருத்தில் சில ஹதீஸ்கள் உள்ளன. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபுஹ் தொழுகைக்கு பின்னால் இருந்து சூரியன் உயர்ந்து சுடர்விடும் வரை தொழுவதையும், அசர் தொழுகைக்கு பின்னால் சூரியன் மறையும் வரை தொழுவதையும் தடை செய்தார்கள் என திருப்திக்குரிய சிலர் என்னிடம் உறுதிபட கூறினார்கள். அவர்களில் அவர்களில் என்னிடம் மிகவும் திருப்திக்குரியவர் உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஆவார்கள். அறிவிப்பவர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள். நூல் புகாரி 581 காணலாம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சுபுஹ் தொழுகைக்கு பின்னாலிருந்து சூரியன் முழுமையாக உதிக்கும் வரை எந்த தொழுகையும் இல்லை. அசர் தொழுகைக்கு பின்னாலிருந்து சூரியன் முழுமையாக மறையும் வரை எந்த தொழுகையும் இல்லை. அறிவிப்பவர் அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அவர்கள். புகாரி 586 காணலாம். மேற்கண்ட செய்திகளை மட்டும் கவனித்தால் அசர் தொழுகைக்கு பின்னால் ஜனாசா தொழுகை உட்பட எந்த தொழுகையும் தொழக்கூடாது என்று விளங்குவதற்கு வாய்ப்புள்ளது. ஆனால் இது தொடர்பாக வரும் மற்ற செய்திகளையும் கவனித்தால் இந்த தடை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து காட்டிய சுன்னத்தான தொழுகைகளுக்கு பொருந்தாது என்பதையும், அசருக்கு பின்னால் ஒரு மனிதர் தாமாக விரும்பி தொழும் உபரியான தொழுகைகளை பற்றியே இவை பேசுகின்றன என்பதையும் தெளிவாக அறியலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லுஹருடைய பின் சுன்னத் 2 ரக்காத்துகளையும் அசர் தொழுகைக்கு பின்னால் தொழுதுள்ளார்கள். குரைப் கூறுகிறார், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள், மிஸ்வர் பின் மக்ரமா ரலியல்லாஹு அவர்கள், அப்துர் ரஹ்மான் பின் அஸ்ஹர் ரலியல்லாஹு அவர்கள் ஆகியோர் என்னிடம் ஐஷா ரலியல்லாஹு அவர்களிடம் சென்று, எங்கள் அனைவரின் சலாமையும் அவருக்கு கூறுவீராக. அசருக்கு பின் 2 ரக்காத்துகள் தொழுவது பற்றி அவரிடம் கேட்பீராக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்ததாக எங்களுக்கு செய்தி கிடைத்திருக்க, அத்தொழுகை ஐஷாவை நீங்கள் தொழுவதாக கேள்விப்படுகிறோம் என்று கேட்பீராக என்று கூறினார்கள். மேலும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தாமும் உமர் ரலியல்லாஹு அவர்களும் இவ்வாறு அசருக்கு பின் அடுத்த பதிவில் காணலாம்.